வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிய நசரேத் கல்வி குழுமம். பொன்விழாவினை முன்னிட்டு ஆவடி காமராசு நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற வாலிபால் டோர்னமெண்ட். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தினம். நசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் புரோகிராம். ஆவடி காமராசு நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற CCA இனாகுரேஷன். தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். ஆவடி காமராசு நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய சாதனை. இனி விரிவான செய்திகளை காணலாம். சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடிய நசரேத் கல்வி குழுமம். நாசரேத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் ஆவடி கன்னடபாளையத்தில் அமைந்துள்ள நாசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் இணைந்து யோகா தினத்தை கொண்டாடினர். நாசரேத் கல்லூரியில் இருந்து 21 கேடட்ஸ் மற்றும் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் இருந்து 21 கேடட் சேர்ந்து ஏறத்தாழ 42 மாணவர்கள் இணைந்து யோகா தினத்தை கொண்டாடி யோகாவின் முக்கியத்துவத்தை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வலியுறுத்தினர். ஆவடி காமராசு நகர் நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் யோகா பயிற்சியில் ஈடுபட்டனர். மாணவர்களின் உடல் நலத்திற்கும் மன அழுத்தத்திற்கும் யோகா தேவை என்பதை வலியுறுத்தினர். இந்நிகழ்ச்சியானது பள்ளியின் முதல்வர் திருமதி ஷீலா மங்கலம் மற்றும் ஒருங்கிணைப்பாளர் திருமதி ஸ்டெல்லா ஜேம்ஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது. மாணவர்களின் யோகா ஆசனங்களை தனித்தனியாக செய்து காட்டினர். மேலும் யோகா என்ற சொல்லை ஃபார்மேஷன் மூலம் உருவாக்கினர். பின்பு 4 வெவ்வேறு விதமான யோகா ஃபார்மேஷன்களை செய்து காட்டி அனைவரையும் ஈர்த்தனர். மாணவர்களின் இத்தகைய ஃபார்மேஷன் பள்ளி வளாகம் முழுவதும் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. உலக யோகா தினத்தை முன்னிட்டு கடந்த 21/6/2025 அன்று தி நாசரேத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் யோகா தினம் கொண்டாடப்பட்டது. அன்று திருவள்ளூர் மாவட்ட கைப்பந்து கழக செயலாளருமான டாக்டர் M செந்தில்குமார் அவர்களும் நாசரேத் B.Ed கல்லூரியின் உடற்கல்வி நிபுணர் திருமதி தமிழரசி அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்பட்டிருந்தனர். சிறப்பு விருந்தினரை தி நாசரேத் அகாடமி பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான திருமதி ஜோதி பொற்பாவை அவர்கள் பொன்னாடை போர்த்தி வரவேற்றார். துதிப்பாடல், வேத வாசிப்பு, வரவேற்பு நடனத்துடன் தொடங்கிய இந்நிகழ்ச்சி தேசிய அளவிலான கின்னஸ் சாதனை புரிந்த எம் பள்ளியின் மாணவனின் யோகாசனங்கள், B.Ed கல்லூரி மாணவிகளின் யோகாசனங்கள் போன்றவை அன்றைய நாளை சிறப்புக்குரியதாக மாற்றியது. அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் யோகா கலையின் நுணுக்கங்களையும் சிறப்பியல்புகளையும் தன்னுடைய உரையில் தெரிவித்து மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். இறுதியாக மரக்கன்றினை எம் பள்ளியின் முதல்வர் சிறப்பு விருந்தினருக்கு வழங்க விழா முடிவு பெற்றது. பொன்விழாவினை முன்னிட்டு ஆவடி காமராசு நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற வாலிபால் டோர்னமெண்ட். ஆவடி காமராசு நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி பொன்விழா பெருமையினை கொண்டாடும் முதல் நிகழ்ச்சியாக 21/6/2025 அன்று ஆவடி மாநகரில் உள்ள பள்ளிகளின் மாணவர்கள் கலந்து கொண்ட வாலிபால் மேட்ச் நடைபெற்றது. பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் மாணவர்களை உற்சாகப்படுத்தி போட்டியை தொடங்கி வைத்தார். பள்ளியின் துணை முதல்வர் திருமதி கெட்சி வரவேற்புரை வழங்கினார். சிறப்பு விருந்தினராக நசரேத் கல்வி குழுமத்தின் செயலாளர் திருவாளர் என்றி மாரிஸ் அவர்கள் கலந்து கொண்டார். உலக வரலாற்றில் ஒப்பற்ற சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் நசரேத் பள்ளி மாணவர்களின் உன்னதமான விளையாட்டு திறமைகளை உலக வரலாற்றில் ஒப்பற்ற சாதனை படைத்துக் கொண்டிருக்கும் நசரேத் பள்ளி மாணவர்களின் உன்னதமான விளையாட்டு திறமைகளை வியந்து பாராட்டினார். நசரேத் கன்னடபாளையம் மாணவர்கள் வெற்றி கோப்பையையும், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் நசரேத் அனெக்ஸ் மாணவர்களும், செகண்ட் ரன்னர் அப் நசரேத் மெயின் பிளாக் மாணவர்களும், தேர்ட் ரன்னர் அப் ஓலி இன்ஃபன்ட் ஜீசஸ் பட்டாபுரம் ஆகிய பள்ளிகளும் பெற்று கோப்பையை தட்டி சென்றது. கோப்பை மற்றும் சான்றிதழ்களை வழங்கி எம் பள்ளியின் செயலாளர் திரு AN என்றி மாரிஸ் அவர்கள் மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மெயின் பிளாக்கில் பயிலும் மாணவன் டாரிஸ் ராஜன் பெஸ்ட் பிளேயராகவும், ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பயிலும் தனுஷ் பெஸ்ட் அட்டாக்கராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருதுகள் சான்றிதழ்களை வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற உலக சுற்றுச்சூழல் தினம். கடந்த 21/6/2025 அன்று ஆவடி கன்னடபாளையம் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் உலக சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்பட்டது.
பள்ளியின் முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினராக டிஎன்ஏ பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. விழா தொடங்கும் முன்பு சிறப்பு விருந்தினர் மரக்கன்றை நட்டு விழாவை ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து கலை நிகழ்ச்சி ஆரம்பமானது. சுற்றுச்சூழலை கெடுக்கும் நெகிழி பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பை நாடக வடிவில் அழகாக நடித்து காட்டினர் எம் பள்ளியின் மாணவர்கள். சுற்றுச்சூழலை காப்பதற்கும் அழிவுகளை தடுப்பதற்கும் எம் பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவர்கள் வேத பிரகாஷ் ஆங்கிலத்திலும், பி பிரதீப் தமிழிலும் சிறப்பாக சொற்பொழிவு ஆற்றினர். வகுப்பு வாரியாக நடைபெற்ற சுற்றுச்சூழல் பற்றிய கட்டுரை போட்டியில் மாணவர்கள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மரக்கன்றுகளை பரிசாக வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மாணவர்களிடையே உறுதிமொழியாகவும் கவிதையாகவும் மிக அருமையாக பேசினார். விழாவின் நிறைவாக அனைத்து மாணவ மாணவியர்களும் ஆசிரியர் பெருமக்களும் இணைந்து முதல்வர் ஜெயந்தா வில்சன் அவர்கள் தலைமையில் சுற்றுச்சூழலை காப்போம் என்ற உறுதிமொழியுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நாசரேத் அனெக்ஸ் பள்ளியில் நடைபெற்ற ஸ்கிரிப்சர் யூனியன் புரோகிராம். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் செயல்பட்டு வரும் நசரேத் அனெக்ஸ் பள்ளி மாணவர்களுக்கு ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பாக சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் என்ற கருப்பொருளை ஆதாரமாக கொண்டு 16/6/2025 முதல் 20/6/2025 வரை பி அட்டென்டிவ், பி கேர்ஃபுல், பி ஒபீடியன்ட், பி ஓஃபுல் என ஒவ்வொரு நாளும் எல்கேஜி முதல் 12 வகுப்பு வரை பயிலும் மாணவ செல்வங்களுக்கு பாடல், நடனம், குறு நாடகங்கள் வாயிலாக நீதி போதனைகள் வழங்கப்பட்டன. மாணவர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்வில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், சவால்கள் அவற்றிற்கு ஸ்கிரிப்சர் யூனியன் சார்பில் வருகை புரிந்திருந்த தன்னார்வ ஊழியர்கள் மூலம் மிக சிறப்பாக பிரச்சனைகளை எதிர்கொள்வது குறித்து குழுவாகவும் தனித்தனியாகவும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இறுதி நாள் 20/6/2025 அன்று மாலை 3:30 மணியளவில் ஆசிரியர்களுக்கான கூடுகையும் சிறப்பாக நடைபெற்றது. மாணவர்கள் மிகவும் உற்சாகமாக இந்நிகழ்வுகளில் பங்கேற்றனர். ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற சிசிஏ இனாகுரேஷன். ஆவடி காமராசர் நகர் நசரேத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் சிசிஏ தொடக்க விழா பள்ளியின் முதல்வர் திருமதி லதா ரஞ்சித் சிங் தலைமையில் மிக சிறப்பாக தொடங்கியது. சிறப்பு விருந்தினராக பள்ளியின் முன்னாள் மாணவி டாக்டர் கீதா அனில் பாபு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் HOD அவர்கள் கலந்து கொண்டார். ஆசிரியை திருமதி சுப்ரியா வரவேற்புரை வழங்க பரதநாட்டியம், கவிதை, நடனம் என்ற விழா பள்ளியின் 50ஆம் ஆண்டினை பிரதிபலிக்கும் விதமாக மிக நேர்த்தியாக நடைபெற்றது. திருமதி மாலதி சிசிஏ குறித்த சிறந்த கருத்துக்களை மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். பள்ளியின் முதல்வர் சஃபயர், ரூபி, டோபாஸ், எமரால்ட் ஹவுஸின் பொறுப்பு வகிக்கும் ஆசிரியர்களுக்கு பரிசினை வழங்கி சிறப்பித்து அறிமுகம் செய்தார். நிறைவாக திருமதி அகிலா கோஆர்டினேட்டர் நன்றி உரை வழங்க நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே முடிவு பெற்றது. தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற பலதரப்பட்ட போட்டிகள். கடந்த வாரம் தமிழ்நாடு அரசின் மக்கள் நல செயல்பாட்டினை அறியும் விதமாக ஊடக மையம் சார்பில் சமத்துவம் காண்போம் என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட ஓவிய போட்டிகளில் தி நாசரேத் அகாடமி பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட பல பள்ளிகளில் எம் பள்ளியைச் சேர்ந்த 9ஆம் வகுப்பில் பயிலும் மாணவன் வைபவ் சமத்துவத்தை வெளிப்படுத்தும் விதமாக சிறப்பாக தன் ஓவிய திறமையை வெளிப்படுத்தி சிறந்த ஓவியத்திற்கான பதக்கத்தையும் சான்றிதழ்களையும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு.பே. சாமிநாதன் அவர்களின் கரங்களால் பெற்றார். அதனைத் தொடர்ந்து ஓவிய தமிழ்கலை இலக்கிய மன்றம் ஒருங்கிணைந்து நடத்திய போட்டிகளில் 10ஆம் வகுப்பில் பயிலும் ராகுல் கிருஷ்ணா தேச தலைவர்களின் படத்தை வரைந்து முதல் பரிசை வென்றார். சிறந்த ஓவியத்திற்கான கேடயமும் சான்றிதழும் எம் பள்ளியின் முதல்வரின் கரங்களால் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து டிபிஎல் பிரைம் டென்னிஸ் நிறுவனம் ஒருங்கிணைந்து நடத்திய விளையாட்டுப் போட்டிகளில் எம் பள்ளியின் மாணவி ரேஷ்மி கலந்து கொண்டு 2ஆம் பரிசை தட்டி வந்தார். வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு எம் பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்கள் வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்தார். ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளி மாணவர்கள் நிகழ்த்திய சாதனை. ஆவடி காமராசர் நகர் தி நாசரேத் அகாடமி பள்ளியில் பயிலும் மாணவர்கள் மிஸ்டர் செஃப் போட்டியில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். இப்போட்டியானது ஃபயர்லெஸ் ஒயர்லெஸ் குக்கிங் என்ற தலைப்பில் வேர்ல்ட் ரெக்கார்ட் யூனியன் குழுவினரால் நடத்தப்பட்டது. இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு வகையான நம் பாரம்பரிய உணவுகளை சமைத்து காட்டினர். சத்துள்ள உணவுகளை உண்ண வேண்டும் என்பதை வலியுறுத்தினர். கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இத்துடன் இன்றைய செய்திகள் முடிவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நாசரேத் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷர்லி அலெக்ஸ். நன்றி, வணக்கம்.